வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் பொதுவாக ஒரு விஷயத்தை நாம் அடிக்கடி சொல்வோம், குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் என்று. இதை அறிவியல் பூர்வமாக சொல்பவர்களும் இருக்கிறார்கள், கேலியாக சொல்பவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இதற்கு பின்னால் ஒரு பெரிய தத்துவம் இருக்கிறது. அது பரிணாம வளர்ச்சி கோட்பாடு பற்றியது. இந்த பரிணாம வளர்ச்சி கோட்பாட்டை கொண்டாடுவதற்காக நம் புகழ்பெற்ற பரிணாம வளர்ச்சியினுடைய அந்த மூல கருத்துக்களை முன்வைத்த சார்லஸ் டார்வினுடைய, அதாவது அவருடைய எவல்யூஷன் தியரி, அந்த எவல்யூஷன் தியரியை உருவாக்கிய டார்வினுடைய நினைவாக இந்த நாள் இன்றைக்கு உலக பரிணாம வளர்ச்சி நாளாக, உலக வேர்ல்டு எவல்யூஷன் தினமாக கொண்டாடப்படுகிறது. அதன்படி டார்வினுடைய த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசஸ் என்ற அந்த நூல் வெளிவந்தபோது அது உலகத்தில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஏனென்றால் அதுவரைக்கும் இந்த பூமி, இந்த மனித உயிரினங்களினுடைய பிறப்பு தொடர்பாக மதம் சார்ந்த நம்பிக்கைகள் தான் இந்த உலகில் கோலோச்சி கொண்டிருந்தன. அதாவது மத கோட்பாடுகள் வழியாக மனிதர்கள் எப்படி படைக்கப்பட்டார்கள், எப்படி அவர்கள் கடவுளினுடைய ஒரு செயலால் அவர்கள் உருவாக்கப்பட்டார்கள் என்பது போன்ற விஷயங்கள், மனிதர்கள் மட்டுமல்ல பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்கள் குறித்தும் உலகில் இருக்கக்கூடிய பல்வேறு மதங்கள் பல்வேறு விதமான ஒரு கருத்துருவாக்கங்களை செய்து வந்திருக்கின்றன. ஆனால் ஒரே அடியாக டார்வினுடைய அந்த கோட்பாடு என்பது இது எல்லாவற்றையுமே மறுதளித்தது. அதாவது உலகத்தின் ஒரு மூல உயிரிலிருந்து தான் இத்தனை உயிர்கள் பல்கி பெருகின, அவை பரிணாம வளர்ச்சியில் புது புது உயிரினங்களாக வளர்ச்சி பெற்றன. பூமியில் இருக்கக்கூடிய உயிரினங்கள், கடல்வாழ் உயிரினங்கள், ஆகாயத்தில் பறக்கக்கூடியவை அனைத்துமே அந்த ஒரு மூல உயிரினத்திலிருந்து பிறந்தவை என்பதை அவர் முன்னிறுத்தியது மட்டுமல்ல, இயற்கையினுடைய தேர்வில் வலிமையானது தான் வெல்லும் என்கிற ஒரு கோட்பாட்டையும் அன்றைக்கு டார்வின் நிறுவினார். அதாவது எத்தனையோ விதமான உயிரினங்கள் இந்த பூமியில் தோன்றிக்கொண்டே இருந்த போதும் கூட அதில் இயற்கையினுடைய சூழலுக்கேற்ப தாக்கு பிடிக்கக்கூடிய உயிரினங்கள் தான் அவை வளர்ச்சி பெற்று அடுத்த கட்டத்திற்கு பரிணாம வளர்ச்சியை அடைந்திருக்கின்றன. அப்படி அடைந்ததன் மூலமாகத்தான் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு இந்த பூமி என்பது உயிரினங்களினுடைய ஒரு பெரும் வளர்ச்சியினுடைய ஒரு புள்ளியாக அது மாறி இருக்கிறது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த தியரி அரசியல், தத்துவம் என பல துறைகளில் மிக கடுமையான செல்வாக்கை செலுத்தியது. இன்றைக்கு வரைக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஆணித்தரமான அசைக்க முடியாத கோட்பாடாக இருக்கிறது. இந்த டார்வினுடைய தியரி, இந்த பரிணாம வளர்ச்சி வலிமை உள்ளதான் வெல்லும் என்கிற இந்த தியரி என்பது, அது இந்த உலகம் என்பது ஒரு குறிப்பிட்ட விஞ்ஞான ரீதியான விதிமுறைகளின் அடிப்படையில், உயிரியல் ரீதியான விதிமுறைகளின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதை தவிர அது பிரபஞ்சத்திற்கு மேலாக இருக்கக்கூடிய கடவுள் போன்ற ஒரு சக்தியால் உருவாக்கப்பட்டது அல்ல என்பதை அது திட்டத்தெளிவாக நிறுவியது. இது பலருக்கு ஆத்திரமூட்டியது, அதிர்ச்சியூட்டியது. இன்றைக்கும் கூட இதை ஏற்காதவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பல்வேறு விதமான ஒரு உயிரியல் சார்ந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கும் மருத்துவத்துறையிலும் இன்னும் பற்பல துறைகளிலும் பல புதிய கோட்பாடுகள் உருவாவதற்கும் பல புதிய ஆய்வுகள் நடைபெறுவதற்கும் டார்வினுடைய இந்த வளர்ச்சி கோட்பாடு, இந்த எவல்யூஷன் கோட்பாடு தான் ஒரு மிகப்பெரிய திறவுகோலாக இருந்தது என்பதை இன்றைக்கும் பலரும் சுட்டி காட்டுகிறார்கள். அப்படி பார்க்கிற போது பரிணாம வளர்ச்சி குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்பது ஒரு கேலியான விஷயம் அல்ல. குரங்கு எதிலிருந்து வந்தது என்கிற கேள்வி, குரங்குக்கு முன்னால் இருந்த உயிரினங்கள் எதிலிருந்து வந்தன, எப்படி அது மனிதனாக இன்றைக்கு ஒரு உயரிய படிநிலை வளர்ச்சி அதை அடைவதற்கு எத்தனை மில்லியன் ஆண்டுகளை கடந்து இந்த பரிணாம வளர்ச்சி ஏற்பட்டது என்பதையெல்லாம் நாம் பார்க்கிற போது நிச்சயமாக இந்த உலகத்தினுடைய உயிரின வளர்ச்சி தொடர்பான அதில் நாம் எங்கிருந்து நாம் இங்கே வந்திருக்கிறோம் என்பதை உணர்கிற போது பெரிய பிரமிப்பும் வியப்பும் ஏற்படுகிறது. இன்றைக்கு அந்த நாளாக வேர்ல்டு எவல்யூஷன் டே என்பது நாம் மனித உயிரினங்கள் வளர்ந்த கதையை அல்லது பூமியின் உயிரினங்கள் வளர்ந்த கதையை நாம் நினைத்து பார்ப்பதற்கான ஒரு தினமாக இருக்கிறது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். தமிழ் பண்பாடு மிகச் சிறந்தது, தொன்மையானது, சிறப்பு மிக்கது என்பதெல்லாம் உண்மைதான். ஆனால் பழந்தமிழ் பண்பாட்டிலும் கூட பல பழமைவாதங்கள், பல பிற்போக்குத்தனங்கள் இருந்திருக்கின்றன என்பதை மறைக்க வேண்டியதில்லை. இப்படி சொல்லுவது தமிழுக்கோ தமிழ் பண்பாட்டுக்கோ எதிரானதன்று. எந்த உண்மையையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு மொழி சார்ந்த பண்பாட்டிலும், தமிழில் என்றல்ல, எந்த ஒரு மொழி சார்ந்த பண்பாட்டிலும்
பிற்போக்குத்தன்மைகள் இருந்தே தீரும். அவற்றை கால ஓட்டத்தில் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லை, இது எங்கள் மரபு, இது எங்கள் பழைய பண்பாடு, இதை மாற்றிக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னால் எந்த சமூகமும் ஒரு அங்குலம் கூட முன்னேறாது. அப்படி என்ன தமிழ் பண்பாட்டில் பிற்போக்குத்தனமான நிலையை பார்த்து விட்டீர்கள் என்றால், இந்த சதி என்று ஒரு பழக்கம், அதாவது உடன்கட்டை ஏறுதல், கணவன் இறந்தவுடனே எரிகிற நெருப்பில் மனைவியையும் தூக்கி போட்டு விடுவது, இதைவிட ஒரு கொடுமை வேறு எதுவும் இருக்க முடியாது. இறப்பு என்பது இயற்கையின் ஒரு பகுதி. யார் வேண்டுமானாலும் முன்னும் பின்னுமாக இறந்து போகலாம். ஒருவர் இறப்பதற்காக இன்னொருவரையும் தூக்கி நெருப்பில் போடுவது நாம் இப்படி எண்ணி பார்க்கலாம். எந்த இடத்திலாவது ஒரு பெண் இறந்து போகிற போது அந்த பெண்ணின் கணவரை எந்த சமூகமும் நெருப்பில் எரிப்பதில்லை. பெண்ணை ஆணுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு பொருளாக கருதுகிற அந்த பிற்போக்குத்தனம்தான் இந்த உடன்கட்டை ஏறுதல் என்கிற ஒரு பழக்கமுடையதாக இருந்தது. இவையெல்லாம் வடநாட்டு பழக்கங்கள், தமிழ்நாட்டில் இல்லை என்று பலர் சொல்லுவார்கள். அப்படி அல்ல. சங்க இலக்கியத்திலேயே அதற்கு சான்றுகள் இருக்கின்றன. 3 பாடல்களை நாம் எடுத்துக்கொண்டால் சங்க இலக்கியத்திலேயே இப்படி உடன்கட்டை ஏறுகிற பழக்கம் இருந்திருக்கிறது. பெண்களை எரித்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதில் 2 பாடல்களாவது குறியீடுகளாக இருக்கின்றன. ஒரு பாடல் மிக தெளிவாக நேரடியாக அந்த செய்தியை சொல்லுகிறது. ஒரு பாட்டு குறுந்தொகையில் இருக்கிறது. கருந்தோட் கரவீரன் என்பவர் எழுதிய பாட்டு. அது நேரடியாக சொல்லவில்லை என்றாலும் ஒரு குரங்கினை வைத்து கொண்டு சொல்லுகிறது. ஒரு ஆண் குரங்கு இறந்தவுடன் பெண் குரங்கு என்ன செய்கிறது? தன்னுடைய குட்டியை மற்ற குரங்குகளிடம் விட்டுவிட்டு, அந்த குரங்குக்கு கூட எவ்வளவு பொறுப்பு இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். தன்னுடைய குட்டியை மற்ற குரங்குகளிடம் விட்டுவிட்டு இந்த குரங்கு என்ன செய்ததாம்? மலையின் உச்சியில் போயிருந்து அங்கே இருந்து கீழே விழுந்து இறந்து போய்விட்டது. சுருக்கமாக சொன்னால் தற்கொலை செய்திருக்கிறது. எதற்காக? தன் ஆண் குரங்கு, தன் இணையாக இருக்கிற தன்னுடைய ஆண் குரங்கு இறந்து போனதால் ஒரு பெண் குரங்கே இறந்து போய்விடுகிறது. பாருங்கள், இதுதான் கற்பின் தன்மை என்று அந்த பாட்டு சொல்லுகிறது. அப்படியானால் எதை மறைமுகமாக வலியுறுத்துகிறார்கள்? ஆண் இறந்தால் உடனே அவன் மனைவியும் இறந்து போய்விட வேண்டும் என்பது. இது நேரடியாகவே புறநானூற்றில் ஒரு பாட்டில் சொல்லப்படுகிறது. பூதபாண்டியன் என்று ஒரு மன்னன் இருந்தான். அந்த பூதபாண்டியன் இறந்து போய்விட்டான். அவனுடைய மனைவி பெருங்கோப்பெண்டு நேரடியாக அந்த நெருப்பிலே போய் விழுவதற்கு போகிற போது அந்த பெண்ணை மற்றவர்கள் தடுக்கிறார்கள். வேண்டாம், நீங்கள் ஓர் அரசி, நீங்கள் உடன்கட்டை ஏற வேண்டாம் மற்றவர்களைப் போல. அப்படியானால் நாம் எதை கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும்? மற்றவர்கள் உடன்கட்டை ஏறுகிற பழக்கம் சங்க இலக்கிய காலத்திலேயே வந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். எனவே வேண்டாம் என்று தடுத்த போது அந்த பெருங்கோப்பெண்டு எழுதிய பாட்டு இப்போதும் புறநானூற்றிலே இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், அந்த பாட்டின் முதல் வரி பல்சான்றீரே பல்சான்றீரே என்று தொடங்கும். பல்விதமான அறிவுடைய சான்றோர்களே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நான் உடன்கட்டை ஏறாமல் கணவனோடு சேர்ந்து எரிந்து போகாமல் இருக்கலாம். ஆனால் என்ன ஆகும் என்று கேட்டால், நான் கைமை நோன்பு நோற்க வேண்டும். கைமை என்பது கணவனை இழந்த பிறகு பெண்கள் விதவைகளாக இருக்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிற கொடுமையை அந்த பாட்டு சொல்லுகிறது. நான் வெறும் உப்பில்லாத சோறு தின்ன வேண்டும், ஒரு கூழாங்கற்களில் படுத்து உறங்க வேண்டும். இந்த கொடுமையை விட நான் அந்த நெருப்பில் எரிந்து போவதே மேல் என்று பெருங்கோப்பெண்டு சொல்லுகிற பாட்டு. பிறகு மறுபடியும் புறநானூற்றிலே மதுரை பேராளவாயர் என்கிறவர் எழுதியிருக்கிற பாட்டிலும் இந்த உடன்கட்டை ஏறுதல் போன்ற அந்த செய்திகள் இருக்கின்றன. எனவே அது தமிழ் பண்பாடாக இருந்தாலும் நம்முடைய பழைய மரபாக இருந்தாலும் அவையெல்லாம் ஒழிக்கப்படவும் மாற்றப்படவும் வேண்டிய மரபுகள் என்பதை ஏற்க வேண்டும். கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம முதியோர்களுக்கான தடுப்பூசியை பற்றி ஒரு சில நிமிஷம் பேசணும். இப்போது தடுப்பூசினாலே நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? குழந்தைகளை பற்றி தான் நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறது ரொம்ப தப்பு. தடுப்பூசிங்கிறது எதுக்கு போடுறது? பாதுகாப்புக்காக, அதாவது ஒரு வியாதி வராமல் இருக்கிறதுக்காக. குழந்தைகள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லோரும் ஒத்துக்க வேண்டிய விஷயம். அவங்களோட எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மி, அதனால தான் தடுப்பூசி போடுறோம். நல்ல விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் மக்கள் யோசிக்கணும், ஏன் குழந்தைகளுக்கு மாத்திரம்தான் எதிர்ப்பு சக்தி கம்மியா? ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது கர்ப்பிணிகளுக்கு டெட்னஸ் டாக்சைடு, டிடி, செப்டிக் ஊசி போடுறோம். அது எல்லாருமே போடுவாங்க. எந்த கர்ப்பிணியும் வேண்டாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் கர்ப்பிணிகளுக்கா டெட்னஸ் வருது?
ஏன் போடுறோம் அது? ஒரு 50 வருஷம் பின்னாடி வந்து பார்க்கணும். முக்கால்வாசி டாக்டர்களுக்கே இது ஏன்னு தெரியறதில்ல. ஒரு 50 வருஷம் பின்னாடி போய் பார்த்தா அது ஞாபகம் வரும். அந்த காலத்தில் என்ன ஆகும்னா, கர்ப்பிணிகளுக்கெல்லாம் டெலிவரி ஹாஸ்பிட்டல்லாம் நடக்காது. அங்கங்கே வயல்லே நடக்கும். அப்போ என்ன ஆகும்? இந்த தொப்புள் கொடியாக இருக்கிறதுக்கு அவங்ககிட்ட ஸ்டெரைலாக வந்து ஸ்பெஷலாக பிளேடெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. அந்த அருவா, கத்தி எதா இருக்கோ அதை வச்சு வெட்டுவாங்க. என்ன ஆகும்? டெட்டனஸ் வரும். முக்கியமாக குழந்தை தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். சில சமயம் அம்மாவுக்கு ஆபத்தாக முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டிடி இன்ஜெக்ஷன், செப்டிக் இன்ஜெக்ஷன் எல்லா கர்ப்பிணிகளுக்கும் போடணுங்கிறது வந்து ஒரு விதிமுறையாக செஞ்சோம். அது போட்டதுலேருந்து பாருங்கள், குழந்தைகளுக்கும் இல்லை அம்மாவுக்கும் இல்லை. இன்ஃபேக்ட் அது எதுக்கு போடுறோங்கிறதே யாருக்கும் தெரியறதில்ல. அந்த அளவு வேலை செய்கிறது. ஆனால் இது எதுக்காக செய்கிறது? வராமல் இருக்கிறதுக்கு. வயசு பொறுத்தது இல்லை, அந்த ரிஸ்க்கை பொறுத்து இருக்குது. யாருக்கு ஆபத்துங்கிறதோ அவங்கள பாதுகாக்கணுங்கிறதுக்காக செய்கிறது. எதுக்காக அவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, எதிர்ப்பு சக்திங்கிறது வந்து ஒரு சமநிலையில் இருக்கிறது இல்லை. பிறக்கும்போது நம்ம எதிர்ப்பு சக்தி ரொம்ப வீக்காக இருக்குது. ஏன்னா நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம். வருஷங்கள் ஆக தான் நம்ம எதிர்ப்பு சக்தி ஓரளவுக்கு மெச்சூரிட்டி, அதாவது வளர்ச்சி அடையும். அதுக்கு தான் இந்த தடுப்பூசியெல்லாம் போட்டு அதுக்கு வந்து எஜுகேஷன், அதுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறோம். அதே மாதிரி வயசாக அது தானாகவே திரும்ப இறங்க ஆரம்பித்தோம். ஸோ முதியோர்களுக்கும் வந்து எதிர்ப்பு சக்தி குறையிறது சகஜம். இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கும் இந்த மாதிரி வியாதிகள் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் அவங்களோட பாதுகாப்பை பற்றி யாருமே பேசுறது கிடையாது. இது கொஞ்சம் கவலையான விஷயந்தான். ஏன் இதை சொல்கிறேன்? இப்போது நிமோனியா ஊசி வந்து குழந்தைகளுக்கு இப்போ போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் இப்போ இந்த நிமோனியா காய்ச்சல்னு பார்க்கும்போது குழந்தைகளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் இதனால் உயிர் சேதங்கிறது ரொம்ப 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 அபூர்வம். இதே நிமோனியா வந்து 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள பார்த்தா அவங்களுக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனால் அவங்களில் உயிர் சேதம் ரொம்ப ஜாஸ்தி. அதாவது குழந்தைகளுக்கு வந்ததுன்னா உயிர் சேதம் 1% கம்மி. இதுவே முதியோருக்கு வந்தால் மினிமம் 10% உயிர் சேதம். மினிமம் 10%. என்ன தான் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து, என்ன தான் ஐசியூவில் வச்சு, என்ன தான் 5 ஸ்டார் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலும் மினிமம் குறைஞ்சது 10% மக்களுக்கு இது உயிருக்கு ஆபத்தாக முடியும். அப்போ அவங்கள பாதுகாக்கிறது நம்மளோட கடமை இல்லையா? அதை பற்றியும் சில பேர் நிறைய பேர் யோசிக்கணும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது அந்த வியாதிங்கிறது மாத்திரம் இல்லை. இப்போது எல்லோரும் இப்போது மருத்துவ ரீதியாக எங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, இந்த ஃப்ளூ வியாதியோ இல்லை நிமோனியா வியாதியோ வந்ததுன்னா ஒரு அவ்வளோ தாக்கம் தேவையில்லை. ஒரு லைட்டாக வந்தால் கூட அதை தாண்டி அதை பின்னாடியே வந்து இருதயத்தில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, லக்வான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹார்ட் ஃபெயிலியர், அதாவது இருதய பம்பிங் குறையிறதுக்கான வாய்ப்புகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த தடுப்பூசிகள் போட்டால் அதெல்லாம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால தான் இப்போ நிறையா சொசைட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹார்ட் ஃபெயிலியர் சொசைட்டி, கிரிட்டிக்கல் கேர் சொசைட்டி, அந்த மாதிரி அவங்க வந்து கைட்லைன் கொடுப்பாங்க. அதாவது இந்த மாதிரி செஞ்சால் நல்ல விஷயம் அப்படின்னு. அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, முதியோர்களுக்கு தடுப்பூசி போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால் தேவையில்லாத உயிர் சேதத்தை குறைக்க முடியும், தேவையில்லாத பல பிரச்சனைகளையும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது லக்வான்லேருந்து மாரடைப்புலேருந்து நிறைய விஷயத்தை குறைக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை. முக்கியமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஒரு முதியோருக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்தா அவங்க படுற அவஸ்தை எல்லாருக்குமே தெரியுமே. ஏன்னா ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்தா ஒரு வியாதிக்காக போய் சேருவாங்க, பல வியாதிகள் வந்து சேரும். கீழே விழுந்து இடுப்பு உடையும், ரத்த கட்டி வரும், மூளையில் ஏதாவது பிரச்சனை வரும். இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கூடுமான வரைக்கும் நம்ம ஆஸ்பத்திரி போகாமல் நம்ம பாதுகாக்கிறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் தடுப்பூசியும் ஒரு முக்கியமான ஒரு பாகமாகும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, 65 வயசு ஆயிடுத்துனாலே நம்ம நிறையா தடுப்பூசியை பற்றி யோசிக்க வேண்டியது இருக்குது. இதில் முக்கியமாக வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸா தடுப்பூசி தான் ரொம்ப எல்லா நாட்டிலையுமே முக்கியம்னு சொல்கிற விஷயம். ரெண்டாவது வந்து இந்த நிமோனியா ஊசி. இந்த நிமோனியா ஊசி வாழ்க்கையில் ஒரு தடவை தான், அது ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த ஃப்ளூ ஊசி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை. ஏன்னா இந்த ஃப்ளூங்கிறது வந்து வருஷம் மாறுறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ஊசியும் மாறும். வருஷம் போடுறது ரொம்ப நல்லது. இதில் சைடு எஃபெக்ட்னு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, ரொம்ப ஈஸியானது. கர்ப்பிணிகளுக்கே கொடுக்குறோம். அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் கவலைப்படணும்? சின்ன சின்ன குழந்தைகளுக்கும் கொடுக்குறோம். அதனால் இதை பற்றி கவலைப்படவே வேண்டாம். இது நல்ல ஒரு எஃபெக்டிவ், அதாவது இதனால் பயன் நிறையா இருக்குது. இதை பற்றி தேவையில்லாமல் யோசிக்கக்கூடாது. இதை தவிர மற்ற சில பேருக்கும் இதை பற்றியெல்லாம் யோசிக்கணும். என்ன, ஏற்கனவே உடலில் வந்து சில வியாதிகள் இருக்கிறவங்க,
அதாவது சிறுநீரக பிரச்சனை. சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் பிரச்சனை தான். அவங்களுக்கு அடிக்கடி பல இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இருதய வியாதி இருக்கிறவங்க, நுரையீரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, ஈரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, இப்போது கல்லீரல் மண்ணீரல் அந்த மாதிரி வியாதிகள் ஏதாவது இருந்ததுன்னா, இந்த மாதிரி இல்லை எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்ததுன்னா, கேன்சர் வைத்தியம், ஸ்டீராய்டு வைத்தியம், எய்ட்ஸ் வியாதி, இந்த மாதிரி வியாதிகள் இருந்தாலுமே எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் மற்றவங்களோட கொஞ்சம் கம்மி தான். இந்த மாதிரி மக்களுக்கு வந்து இந்த மாதிரி தடுப்பூசி போடுறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பிற்காலத்தில் பிரச்சனை வராமல் பாதுகாக்கலாம். இப்போது இந்த பிரச்சனை வந்தால் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமே, இதுக்கெல்லாம் வைத்தியம் இருக்கேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, வருமுன் காப்போம் தான் நல்லது. வந்த பின் நம்ம அவஸ்தைப்படுவோம், வைத்தியம் பண்ணுவோம்னா தடுப்பூசியோட வேலை எங்க, ஒரு வியாதியோட வைத்தியத்தோட வேலை எங்க. ரெண்டாவது, என்னதான் பர்ஃபெக்ட் வைத்தியம் பண்ணாலும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வியாதியிலும் ஓரளவுக்கு உயிர் சேதம் இருக்குது. அதை குறைக்க முடியாது. அதை குறைக்கணும்னா அதுக்கு ஒரே வழி வராமல் பார்த்துக்கிறதுக்கு தான். ஸோ இப்போ வீட்டில் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தையெல்லாம் நீங்கள் வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கிறீங்களோ, அவங்களுக்கு வந்து தடுப்பூசியெல்லாம் போட்டு அவங்க உடம்பை நன்னா பார்த்துக்கிறீங்களோ, அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற முதியோரையும் கொஞ்சம் கவனிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அவங்களுக்கு இதுக்கு தகுந்த மாதிரியான தடுப்பூசிகள்லாம் போட்டு அவங்களோட ஆரோக்கியத்தையும் நம்ம நன்னா கவனிச்சுட்டோம்னா, அவங்க வந்து மேற்கொண்டு யார் மேலேயும் பாரமாக இல்லாமல் ஒரு சுதந்திரமாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இது பொதுமக்கள் எல்லாரும் உணரணும். நன்றி, வணக்கம்.